Hi students, now see vector algebra. அதில் வந்து ஸ்கேலார்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். ஸ்கேலார் அப்படின்னா quantity that is determined by its magnitude. ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்கேலார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்டன்ஸ், லென்த், ஸ்பீட், டெம்பரேச்சர், வோல்டேஜ், மாஸ், இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார்ஸ்க்கு சொல்கிறோம். டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு நம்பரில் சொல்கிறோம், 10 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மேக்னிடியூட். அதாவது ஸ்கேலார்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு குவான்டிட்டி தட் இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை இட்ஸ் மேக்னிடியூட் ஒன்லி. அப்படி இருந்தால் அதை வந்து ஸ்கேலார்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி வெக்டார்ஸ் அப்படின்னா குவான்டிட்டி தட் இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை both magnitude and its direction. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து வெக்டார்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்க்குறோம். என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இப்போ ஒரு வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அந்த லைன் வந்து ஸ்டார்டிங் ஏன்னு எடுத்துக்கிறோம், எண்டிங் பின்னு எடுத்துக்கிறோம். ஏ அப்படின்றது இனிஷியல் பாயிண்ட் அல்லது டைல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எண்டிங் பாயிண்ட் நம்ம டெர்மினல் பாயிண்ட்னு சொல்லணும். அதை டிப் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? டெயில் டிப். அதாவது இனிஷியல் பாயிண்ட் ஒன்று இருக்கும், டெர்மினல் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அப்போ அங்கே டைரக்ஷன் ஒன்று கொடுக்குறோம். ஏ வெக்டார் டு பி, ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுது, அப்போ ஏ வெக்டார் அல்லது ஏபி வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இதை நம்ம என்ன சொல்றோம்னா லென்த் ஆர் மேக்னிடியூட். லென்த்னு சொல்லலாம், அப்படி இல்லை மேக்னிடியூட்னு சொல்லலாம். என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அல்லது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்ஸ். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாருங்க. ஏ வெக்டார் ரெப்ரசன்ட் என்னது, போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குதா, ஏ டு பிக்கு மூவ் ஆகுது, அதுக்கு லென்த் இருக்குதா, அதனால அது வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் வெக்டாரை பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வெக்டார் பார்க்குறோம். இஃப் வி ஹாவ் எ லிபர்ட்டி டு சூஸ் த ஆரிஜின் ஆஃப் த வெக்டார் அட் எனி பாயிண்ட்ஸ். லிபர்ட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம சுலபமா எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆரிஜினா கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற வெக்டார்ஸ்க்கு பேர் ப்ரீ வெக்டார்ஸ். இப்போ இங்க ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கா, அதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஆரிஜினா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வெக்டார்ல பி, அதை நான் என்ன பண்ணிக்கலாம், ஆரிஜின் வெக்டார்ல. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, எந்த வெக்டாரை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆரிஜினா கன்சிடர் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கு வெக்டாருக்கு பேர் என்னது, ஃப்ரீ வெக்டார்ஸ். அடுத்து லோக்கலைஸ்டு வெக்டார்னா என்னன்னா, இஃப் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பி சர்டைன் ஸ்பெசிஃபைடு பாயிண்ட். இந்த பாயிண்ட் இதுதான் பியா இருக்கணும், இதுதான் சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளார கொண்டு வர பேர் லோக்கலைஸ்டு வெக்டார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டு பிக்கு மூவ் ஆகுதா, அடுத்து நமக்கு பிசி வேணும் அப்படின்னா பி தான் என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது இனிஷியல் பாயிண்ட், சி டெர்மினல் பாயிண்ட். அப்போ நம்ம இங்கிருந்து எடுக்க முடியாது பிசி. அப்போ ஏ டு பி, பி டு சி அப்படின் போது ஜாயின் பண்ணி எடுக்கிறோம். அப்போ ஏபி வெக்டார் மூவ் ஆயிருக்குது. அடுத்து நான் எனக்கு சி வெக்டார் வேணும் அப்படின்னா பில இருந்து சிக்கு ட்ரா பண்ணிருக்கேன், பிசி வெக்டார். எனக்கு என்ன வேணும், பிசி வெக்டார் வேணும். சரிங்களா? அப்போ இங்க பி அப்படின்றது என்ன பாயிண்ட், பிக்சட் பாயிண்ட். தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபைடு பாயிண்ட், சர்டைன் ஸ்பெசிஃபைடு பாயிண்ட். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்குறோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஸ்கேலார் பார்த்துருக்கோம், வெக்டார்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ல ப்ரீ வெக்டார், லோக்கலைஸ்டு வெக்டார் அப்படின்றத பார்த்துருக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வி சி co-initial vector. அதாவது 2 or more vectors having same initial point. 2 or more vectors having same initial point. அதாவது இங்க a வெக்டார், b வெக்டார், c வெக்டார் எடுத்துருக்கோமா, எல்லாத்துக்கும் இனிஷியல் பாயிண்ட் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்னே. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே மூவ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, 2 or more vectors having the same initial point is called co-initial vectors. அதுல இருக்கு co-initial vector. 3 வெக்டார்ஸ் அல்லது 4 வெக்டார் அல்லது 5 வெக்டார் எல்லாமே வந்து என்ன இருக்கணும், ஒரே இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா அது வந்து co-initial vector. அடுத்து co-terminal vectors அப்படின்னா 2 or more vectors having same terminal points. அப்படி இருந்தா அது என்னது, co-terminal vectors. அப்போ இந்த மாதிரி இருக்கலாம். இது a வெக்டார், b வெக்டார், c வெக்டார் எல்லாமே போய் ஒரு இடத்துல ஜாயின் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து collinear or parallel vectors. 2 or more vectors are said to be collinear
if they have same line of action or have the lines of action parallel to one another. அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வெக்டார்கள், அதாவது ஏபிசி, சரிங்களா, ஏபி வெக்டார் பிசி வெக்டார். இப்போ ரெண்டும் என்ன ஆகுது, they have same line of action. அப்போ ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கு, பி பாயிண்டிங் இருக்கு. அப்போ ஏபி வெக்டார் இஸ் கோலினியர் டு பிசி வெக்டார் அப்படின்னு கான்செப்ட். அல்லது having the line of action parallel to one another or ஏபி வெக்டார் சிடி வெக்டார் parallel, சரிங்களா. அப்படி இருந்தா அது என்னது, கோலினியர் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கோப்லனார் வெக்டார்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க. டூ ஆர் மோர் வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி கோப்லனாரா இருக்குன்னா if they lie on the same plane or parallel to the same plane. இப்போ அந்த வெக்டாரோட இதான் பிளேன், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல போட்டிருக்கோம் இல்லையா, parallelogram ஷேப்ல போட்டிருக்கோம், இது பிளேன் 3 dimensional, சரிங்களா. அதுல ஏபி வெக்டார் சிடி வெக்டார் லை ஆன் த சேம் பிளேனுக்குள்ள இருக்கு. அல்லது இது ஒரு பிளேன், சரியா. இந்த பிளேன் வெக்டாரோட ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிளேன்ல ஒரு வெக்டாரும் இன்னொரு பிளேன்ல இன்னொரு வெக்டார், அப்ப parallel to each other, parallel to the same plane. Okay, that is the coplanar. Next equal vector. Two vectors are said to be equal if they have same direction and same magnitude. ரெண்டு வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்குது அப்படின்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கணும், அதோட மேக்னிடியூட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி வெக்டார் எடுத்துருக்கிறோம், அப்போ டைரக்ஷன் ஏ டு பி, இங்க சிடி எடுத்துருக்கிறோம், டைரக்ஷன் சி டு டி. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டார். தீஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா சேம் டைரக்ஷன் அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் ஆர் ஈக்குவல். ஓகே, நவ் சி ஜீரோ வெக்டார் ஆர் நல் வெக்டார் ஆர் வைட் வெக்டார். அதாவது ஜீரோ வெக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல் வெக்டார்னு சொல்லலாம், அப்படின்னா வைட் வெக்டார்னு சொல்லலாம். ஜீரோ வெக்டார் இஸ் ஏ வெக்டார், அதுவும் ஒரு வெக்டார் தான், விச் ஹேஸ் ஜீரோ மேக்னிடியூட். அதுக்கு லென்த் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். அண்ட் ஆர்பிட்ரரி டைரக்ஷன் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஜீரோ. தட் இஸ் ஒரு ஜீரோ போட்டு அதுக்கு மேல வெக்டார் சைன் போடணும். ஓகேங்களா. அப்போ ஆர்பிட்ரரி டைரக்ஷனா சேம் டைரக்ஷனா இருக்கும் ஏ வெக்டார், அப்போ அது போயிட்டு திரும்ப ஏல ஜாயின் ஆயிடுது. அப்போ இட்ஸ் இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட்ஸ் ஆர் சேம். இப்போ ஏ டு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார்னு சொல்லலாம். தட் இஸ் ஏ வெக்டார் whose initial and terminal points are coincident. That means coincident. Okay, coincide ஆகுது ரெண்டுமே. is called zero vectors. புரியுதுங்களா. ஓகே, அடுத்து யூனிட் வெக்டார். a vector of magnitude 1 is called யூனிட் வெக்டார். அதாவது ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் லென்த் 1ன்னு கிடைச்சதுன்னா அந்த வெக்டாருக்கு நேம் என்னன்னா யூனிட் வெக்டார். then the unit vector in the direction of a vector is denoted by a cap. அதாவது ஒரு வெக்டார் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் என்னது a cap, சரிங்களா. a வெக்டாருக்கு டைரக்ஷன் a cap, சரிங்களா. அப்படி கொடுக்கும்போது அப்ப a cap அப்படின்றது read as a cap or a ஹட்னாலும் சொல்லலாம், டினோட் பண்ணலாம். அப்போ கிளியர்லி மாடுலஸ் ஆஃப் a cap is equal to 1. நோட்டு எனி வெக்டார், எந்த வெக்டாரா இருந்தாலும் எப்படி டினோட் பண்ணலாம் பாருங்க. லென்த் ஆஃப் இட்ஸ் வெக்டார் அது a வெக்டாரா இருந்தா அதோட லென்த் இன்ட் யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டாரை ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது ஸ்கேலார் மல்டிபிள் லென்த் ஆஃப் இட்ஸ் வெக்டார் இன்ட் யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன், சரிங்களா. ஓகே, இப்போ எனி வெக்டார் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அதோட லென்த் மாடுலஸ் ஆஃப் a வெக்டார், அந்த இருக்கிற டைரக்ஷன் வந்து a cap. அப்போ a cap இஸ் ஈக்குவல் டு இங்கே வச்சுக்கிட்டு இந்த மேக்னிடியூட் கீழே டிவைட் ஆகிடும் a வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார். அப்போ a cap இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார். தட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் யூனிட் வெக்டார். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு b cap வேணும் அப்படின்னா b வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார், அதாவது யூனிட் வெக்டார் b cap வேணும்னா b வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் லைக் வெக்டார். நெக்ஸ்ட் என்னது லைக் வெக்டார். டூ வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி லைக் வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார் வந்து லைக் வெக்டாரா இருக்குது அப்படின்னா if they have சேம் டைரக்ஷன்
ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா அது வந்து என்னது லைக் வெக்டார். இப்போ ஏ வெக்டார் டு பி, ஏ டு பி அதை வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம், சி டு டி அதை பி வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக இருக்கிறதுனால அது என்ன வெக்டார், லைக் வெக்டார். அன்லைக் வெக்டார், டூ வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி அன்லைக் வெக்டார்ஸ் அப்படின்னா இப் தே ஹாவ் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் அது என்ன வெக்டார்ஸ், அன்லைக் வெக்டார்ஸ். இப்போ ஏ டு பி, சி டு டி, அப்போ சி வெக்டார் டி வெக்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏ டு பி அப்போ சி வெக்டார். இப்போ டைரக்ஷன் அந்த டி டு சி தான் டி வெக்டார். அப்போ இது என்னது அன்லைக் வெக்டார். ஃபர்ஸ்ட் வெக்டார் வந்து அப்வர்டில் போகுது, இது டவுன்வர்டில் வருது. அப்போது தீஸ் டூ ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன், அப்போ அன்லைக் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, ஏ டு பி, ஏ டேஷ் டு டி. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் என்ன இருக்குது பாருங்க, ஏ டு பி ரெண்டுமே என்ன வரல, சேம் டைரக்ஷனாக இல்லை, எங்கே கிராஸாக போகுது இல்லையா. இது ஒரு கிராஸில் போகுது, இது ஒரு கிராஸில் போகுது. அப்போது நெய்தர் லைக் வெக்டார்ஸ் நார் அன்லைக் வெக்டார்ஸ். லைக் வெக்டாராகவும் இல்லை, அன்லைக் வெக்டாராகவும் இல்லை. இது புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் த லைக் வெக்டார், அன்லைக் வெக்டார். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதில் ஜீரோ வெக்டார்ஸ், யூனிட் வெக்டார், லைக் வெக்டார், அன்லைக் வெக்டார்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். Now see வெக்டார் அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸாம்பிள் 8.1 பார்க்குறோம். சரிங்களா? Represent graphically the displacement of a subdivision 30 km 60 degree west of north, and then second question 60 km 50% south of east. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் போட்டுறணும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத். ஓகேங்களா? டைரக்ஷன் போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணோம் கிராஃபிக்கலி. எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ டைரக்ஷன் கொடுத்துட்டோம், அவன் எங்கேருந்து வரான் பாரு, வெஸ்ட் ஆஃப் நார்த், அதாவது ஆஃபுக்கு அப்புறம் வருது. நார்த்தில் இருந்து வெஸ்ட் டைரக்ஷன், எவ்வளோ 60 கிலோமீட்டர், 60 டிகிரி, 60 டிகிரி எவ்வளோ கிலோமீட்டர்னா 30 கிலோமீட்டர். புரியுதா பாருங்க, 30 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணோம். எங்கே இருந்து, நார்த் சைடில் இருந்து வெஸ்ட் டைரக்ஷனில் 60 டிகிரி டிஸ்டன்ஸில். அப்போது 60 டிகிரி டிஸ்டன்ஸில் 30 கிலோமீட்டர், தட் இஸ் த ஓ. அப்போ பி. புரியுதுங்களா? சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அடுத்த செகண்டு 60 கிலோமீட்டர் 50 டிகிரி சவுத் ஆஃப் ஈஸ்ட், அதாவது ஈஸ்டில் இருந்து சவுத் டைரக்ஷனில் 50 கிலோமீட்டர், 50 டிகிரியில் 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பாருங்கள், ஈஸ்ட் டைரக்ஷனில் சவுத்து எவ்வளோ 50 டிகிரியில் 60 கிலோமீட்டர் கியூ பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 8.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெப்ரசன்ட் கிராஃபிக்லி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 45 சென்டிமீட்டர் 30 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். அதே மாதிரி டைரக்ட் சிம்பிள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு சவுத்து போட்டோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா ஈஸ்டில் இருந்து 30 டிகிரி 45 சென்டிமீட்டர், 30 டிகிரி 45 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் பி. செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி 80 கிலோமீட்டர் 60 டிகிரி சவுத் ஆஃப் வெஸ்ட். அப்படின்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து போட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெஸ்ட்டில் இருந்து சவுத்து 60 டிகிரி எவ்வளோ டிஸ்டன்ஸு 80 கிலோமீட்டர். இதுதான் ரெப்ரசன்டேஷன் Q. புரியுதுங்களா? ஸோ தோஸ் ஆர் வெரி ஈஸி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், டூ இட். தேங்க்யூ.